கோவையில் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த தொண்டர்களை கட்டுப்படுத்த பொதுச் செயலாளர் ஆனந்த் முயற்சி செய்தபோது அவரது காலில் காயம் ஏற்பட்டது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கு? மாணவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கம் இன்றைய தினம் நடத்த இருக்கிறது. முதல் நாளான இன்றைய தினம் சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இன்றைய தினம் காலை 11 மணி முதலே கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய பகுதிக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது இந்த வாக்குச்சாவடிக்குள் அந்த கருத்தரங்கத்துக்கு செல்லக்கூடிய நபர்களில் பெரும்பாலானோர் உள்ள சென்று விட்ட நிலையில் மற்றவர்கள் வெளியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் வெளியில் இருந்தவர்கள் தங்களையும் அனுமதிக்க வேண்டும், தங்களிடம் வாக்குச்சாவடி முகவருக்கான அட்டைகள் இருக்கிறது என வெளியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முழக்கங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து இப்போ வெளியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களது குறைகளை கேட்பதற்காக புஷி ஆனந்த், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்தார். புஷி ஆனந்த் தொண்டர்களை பேசுவதற்காக அங்கிருந்த ஒரு மேடையில் ஏற முற்பட்ட பொழுது அங்கிருந்த இரும்பு காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக தொண்டர்கள் அவரது காலில் ரத்தம் வெளியேறுவதை தடுப்பதற்காக உடனடியாக கட்சி மூலம் கட்டு போட்டுவிட்டு உடனடியாக அவரை முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதனிடையே கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த அட்டைகள் உள்ளே செல்வதற்கான பூத் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து வெளியில் நிலவிய பரபரப்பான சூழல் கட்டுக்குள் வந்திருக்கிறது. அதே வேளையில் தற்போது புஷி ஆனந்த் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு முதலுதவி சிகிச்சையானது உள்ளே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே ஆம்புலன்ஸ் வாகனமும் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வந்திருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். விஜய் அந்த அவர் தங்கியிருந்த நட்சத்திர ஓட்டலிலிருந்து கருத்தரங்கம் நடத்தக்கூடிய இடத்திற்கு கிளம்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சில நிமிடங்களில் இந்த கருத்தரங்கமானது துவங்க இருக்கிறது. கருத்தரங்கம் துவங்குவதற்கு முன்னதாக சில நிமிடங்களுக்கு முன்னதாகவே இந்த காயம் ஏற்பட்டு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவரது வெள்ளை உடை முழுவதும் ரத்தம் பரவி இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு முதலுதவி சிகிச்சையானது தற்பொழுது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் தற்பொழுது கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய வளாகத்திற்கு தொண்டர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது அவருக்கு வளாகத்தின் உள்ளே வைத்து முதலுதவி சிகிச்சைகளை அளிக்கக்கூடிய பணியில் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். பாலவேல், குருசாமி, நீங்க குறிப்பிட்டது போல ஒரு 3 மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முறையான ஏற்பாடுகள் அல்லது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படலையா? கூட்டத்தை கட்டுப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் முழுக்க அவர்களது கட்சி தொண்டர்கள் மற்றும் பவுன்சர்கள் மூலம் மட்டுமே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. 8000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரே ஒரு நுழைவுவாயில் வழியாக மட்டுமே இந்த 8000 பேர் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை 11 மணி முதலே அவர்களை வரிசையாக உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக கூட்டமாக வரக்கூடிய நேரத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் சிக்கல்கள் இருக்கிறது. வரக்கூடிய நபர்களை முழுமையாக சோதித்து அவர்கள் கட்சி கொடிகளை எதுவும் எடுத்து செல்லக்கூடாது என கோரி கட்சி கொடிகளை வாங்கி வைத்து விட்டு அவர்களை உள்ளே அனுப்புகிறார்கள். உள்ளே செல்லும் பொழுது முதல் கேட்டின் முன்பாக மாவட்ட வாரியாக தனித்தனியாக சென்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு தனித்தனியாக சென்டர்கள் வைக்கப்பட்டு அங்கு வரக்கூடிய நபர்களது செல்போன்கள் அங்கே வாங்கி வைக்க பின்னர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கிறார்கள். இந்த பணிகளின் காரணமாக உள்ளே செல்லக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் செல்வதில் சற்று காலதாமதம் ஆகிறது. இதன் காரணமாக வரக்கூடியவர்களை ஆங்காங்கே நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருப்பதன் காரணமாக அவ்வப்போது லேசான சலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரிக்கு செல்வதற்கு 2 நுழைவு வாய்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நுழைவு வாய் வழியாக விஜய் வருவதற்கும் மற்றொரு நுழைவு வாயில் வழியாக பூத் கமிட்டியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வருவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு கேட் வழியாக 8000 பேரை முழுமையாக சோதனைகள் எல்லாம் செய்து அனுப்புவது என்பதன் காரணமாக சற்று காலதாமதமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. இதன் காரணமாகவே அவ்வப்போது தொண்டர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து முழக்கங்கள் எழுப்புவதும் அவர்களை கட்சி நிர்வாகிகள் சமரசப்படுத்துவதும் என இந்த சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாலவேல், குருசாமி, அதே நேரத்தில் விஜய் வந்த பிறகு இந்த கருத்தரங்கினுடைய நிகழ்வுகள் எவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது? அவருடைய பேச்சுக்கள் அல்லது கருத்தரங்க நிகழ்வுகள் என்பது நேரலை செய்யப்படுமா?
விஜய் பேசக்கூடிய பகுதி மட்டும் நேரலை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கம் நடத்தக்கூடிய பகுதிக்குள்ளே ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி இல்லை. வாக்குச்சாவடி முகவர்கள், அந்த பூத் ஏஜென்ட்டுகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை தவிர வேறு யாரும் உள்ளே அனுமதி கிடையாது. உள்ளே செல்லக்கூடிய பூத் ஏஜென்ட், அந்த வாக்குச்சாவடி முகவர்களும் எந்த விதமான செல்போன் உள்ளிட்ட எந்த விதமான மின்னணு உபகரணங்களும் கொண்டு செல்லக்கூடாது என்பதிலும் தீவிரமாக கண்காணித்த பின்னரே உள்ளே அனுமதிக்கிறார்கள். விஜய் பேசக்கூடிய நிகழ்வுகளை தவிர்த்து மற்ற நிகழ்வுகள் வெளியில் தெரிவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. அதே வேளையில் விஜய் பேசுவதற்கு முன்னதாக கட்சியினது நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் என பலரும் பூத் ஏஜென்ட்டுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுடைய பணி எவ்வளவு முக்கியமானது, சட்டமன்ற தேர்தல்களின் போது மற்றும் மற்ற உள்ளாட்சி தேர்தல்கள், சட்டமன்றம், நாடாளுமன்றம் உள்ளிட்ட தேர்தல்களின் போது பூத் ஏஜென்ட்டுகளுடைய பணிகள் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. அந்த விளக்கங்களுடைய ஒரு பகுதியாக கடைசியில் சுமார் அரை மணி நேரம் முதல் 45 நிமிடம் வரை தவகனுடைய தலைவர் விஜய் தொண்டர்கள் மத்தியில் பேசக்கூடிய நிகழ்வானது இருக்கிறது. அவர் கட்சியிலேயே தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்பான விஷயங்கள் மட்டுமே நேரலை செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் கட்சியின் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அந்த விஜய் பேசக்கூடிய காட்சிகளை மட்டும் அவர்கள் வெளியிடுவதாக தவக தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல், குருசாமி, தற்போது தாவேக தலைவர் விஜய் அந்த கருத்தரங்கு வளாகத்தை அடைந்து விட்டாரா? மிகச்சரியாக எத்தனை மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கிறது? தொடர்ந்து குருசாமி தொடர்ந்து பேசலாம். தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தற்போது பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். தயவு செய்து ஸ்பீக்கர் கிட்ட யாரும் நிக்காதீங்க. எல்இடி அதுகிட்டயே நிக்காதீங்க. டிவி கிட்ட நண்பா, அங்க பாரு, நீ விசிறிக்கினே இருக்கிற பாரு, கொஞ்சம் இப்படி வா, ஃபேனு கிட்ட வா, கொஞ்சம் தயவு செய்து வா. கருத்தரங்கு அரங்கில் தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிகழ்வில் தொடர்ந்து நாம் அங்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, மிக குறிப்பாக நம்ம காட்சிகளில் பார்க்க முடிகிறது, அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தடுப்புகளை தாண்டி தொண்டர்கள் எகிரி குதித்து உள்ளே வர முயற்சிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அனுமதி என்பது எதன் அடிப்படையில் அங்கு வழங்கப்படுகிறது? யார் யாருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது? பகுதி வாரியாக, அதாவது இன்றைய தினம் 3 மாவட்டங்கள், நாளைய தினம் 4 மாவட்டங்கள் என மொத்தம் 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுகளுக்கு இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்கான அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் ஏஜென்ட்டுகள் அவர்கள் மட்டுமே இந்த தினம் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மூலம் ஏற்கனவே பாஸ்களானது வழங்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி இந்த மாநாடு திட்டமிடப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக ஏற்கனவே பாஸ்கள் அவர்கள் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டு அந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது அந்த பாசெல்லாம் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே இன்று காலை முதல் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை முதலே சுமார் 7000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வரை அந்த அரங்கிற்குள் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிறவர்கள் அனைவருடைய பாஸ் முழுமையாக சோதிக்கப்படுகிறது. பாஸ் கட்சியினுடைய சார்பில் கொடுக்கப்பட்ட பாஸ் தான் என்பதை உறுதி செய்த பின்னர் அவர்கள் அங்கிருந்து அவர்கள் உள்ளே அந்த கல்லூரியின் நுழைவு வாயிலிருந்து உள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது விஜய் தங்கியிருந்த நட்சத்திர விடுதியிலிருந்து கார் மூலம் கிளம்பி இருக்கிறார். அவர் கிளம்பி சரியாக ஒரு 10 நிமிடம் ஆகியிருக்கிற நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் அவர் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்குள் வந்து விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அந்த நட்சத்திர விடுதி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த விடுதியிலிருந்து அவர் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியில் ஆங்காங்கே அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அவரை பார்த்து விட்டு அப்படியே நேரடியாக இந்த கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய இந்த எஸ்என்எஸ் கல்லூரி வளாகத்திற்கு விஜய் வர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் முதலாவது கேட் வழியாக
நிகழ்ச்சிக்காக அவர் கல்லூரிக்கு வர இருக்கிறார். கல்லூரிக்கு வருவதற்கு வந்த பின்னர் அந்த நிகழ்ச்சிகள் துவங்கும். அந்த நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் என்பது கோவையில் தற்போது நடைபெற இருக்கிறது. 3 மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான இந்த கருத்தரங்கில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக அவர் தங்கியிருக்கக்கூடிய தனியார் விடுதியிலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் கருத்தரங்கு நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு வர இருக்கிறார். ஏராளமான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அங்கு குழுமி இருக்கிறார்கள். நட்சத்திர விடுதியிலிருந்து தொடர்ந்து விழா நடைபெற இருக்கக்கூடிய அந்த கருத்தரங்கிற்கு வரும் வழியிலேயே ஏராளமான தொண்டர்கள் சாலை நெடுகிலும் இருசக்கர வாகனங்களிலும் பயணித்து வந்த அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதனைத் தொடர்ந்து பூத் கமிட்டி மாநாடு அந்த கருத்தரங்கு நடைபெற இருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்திலும் ஏராளமான